அனைவருக்கும் வணக்கம். Greetings all. Welcome back to our channel AMS Coaching Centre. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹோப் நலமா இருப்பீங்க. அண்ட் ஏதாவது கஷ்டங்கள் இருந்தாலும் சீக்கிரமாக சரியாயிடும். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி. How to master yourself in chemistry. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காமன் சப்ஜெக்டாக படிச்சிருப்போம். ஸோ அந்த சயின்ஸில் ஃபிசிக்ஸ் பற்றி படிப்போம், கெமிஸ்ட்ரி பற்றி படிப்போம் அண்ட் பயாலஜி பற்றி படிப்போம். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு குரூப் சூஸ் பண்ணுவோம். அதான் நமக்கு ஃப்யூச்சரில் என்னவாகணும், எது ரிலேட்டடாக நம்ம காலேஜஸ் சூஸ் பண்ண போகிறோம், அந்த மாதிரிலாம் கணக்கு பண்ணி நம்ம ஒரு குரூப்பை சூஸ் பண்ணுவோம். சப்போஸ் நீங்கள் பயோமேத் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் ஒரு சப்ஜெக்டாகவும் கெமிஸ்ட்ரி ஒரு சப்ஜெக்டாகவும் அண்ட் பயாலஜி இன்னொரு சப்ஜெக்டாகவும் படிப்பீங்க. இதே நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் படிப்பீங்க, கெமிஸ்ட்ரி படிப்பீங்க அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் பயாலஜி நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பீங்க. ஸோ 2 குரூப் பசங்களுக்குமே இந்த கெமிஸ்ட்ரி அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட். ஸோ அந்த கெமிஸ்ட்ரியை நம்ம எப்படி படிக்கணும் அண்ட் எது கரெக்டான மெத்தட், ஸோ எந்த அப்ரோச்சில் படித்தா இந்த கெமிஸ்ட்ரி ஈஸியாக இருக்கும் அண்ட் இது வரைக்கும் உங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்டாக இருந்த கெமிஸ்ட்ரி எப்படி பிடிச்ச சப்ஜெக்டாக மாறப்போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஸ்டெப், நீங்கள் ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி ஈஸி தான் அப்படின்னு சொல்லி நம்பணும். ஐயோ கெமிஸ்ட்ரியா அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் ஓகே கெமிஸ்ட்ரி படிக்க போகிறோம், சப்ஜெக்ட் ஈஸியாக தான் இருக்கும், படிச்சிடலாம், அந்த மாதிரி உங்கள் மனசை நீங்களே ஃபஸ்ட்டு ஏமாற்றி வைக்கணுங்க. அந்த சப்ஜெக்ட் ஈஸி அப்படின்னு சொல்லி நினச்சா மட்டும்தான் அந்த புக்கை கையில் எடுத்து படிக்கணுன்னே தோணும். நீங்கள் அந்த புக்கை கெமிஸ்ட்ரி ஐயோ கெமிஸ்ட்ரி நமக்கு அது புரியவே புரியாது, அது ஒரு புரியாத சப்ஜெக்ட், ரொம்ப ட்ரை சப்ஜெக்ட், இந்த மாதிரிலாம் யோசிச்சிங்க அப்படின்னா அந்த புக்கை எடுக்கணுன்னே நமக்கு தோணாது. அப்போ புக்கை எடுக்கல அப்படின்னா எப்படி படிப்பீங்க? ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் மனசை நம்பணும். அது ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் தான், உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் தான்றதை நீங்கள் உங்கள் மனசை நம்ப வைக்கணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஸ்டெப். இந்த ஸ்டெப்பே உங்களுக்கு வரல, இதுவே உங்களால் முடியல அப்படின்னா இங்கேயே வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே எந்த ஒரு ஸ்டெப்பும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா கெயின் சம் ப்ரீவியஸ் நாலேஜ். ஸோ நம்ம எல்லாருமே டீச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். ஸோ நம்ம ஸ்கூலுக்கு போவோம், டீச்சர் லெசன் எடுத்துவாங்க அண்ட் அந்த லெசன் அதுக்கப்புறம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோ இல்லை மனப்பாடம் பண்ணியோ அதை படிப்போம். ஸோ இதுதான் நம்மளோட ரொட்டீனாக இருக்கும். ஸோ நம்ம டீச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். ஸோ அப்போ நாளைக்கு கெமிஸ்ட்ரியில் என்ன லெசன் எடுக்க போகிறாங்க அப்படின்றத நீங்கள் பிஃபோர் டேவே ப்ரீவியஸ் டேவே என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணி ஒரு ஐடியாவை க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். அட்லீஸ்ட் இந்த புக்கையாவது போராட்டி இந்த லெசன் தான் நடத்த போகிறாங்க, இந்த லெசனில் இதெல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதை நீங்கள் பண்ணலை, ப்ரீவியஸாக நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணலை அப்படின்னா கிளாஸுக்கு போகும்போது அவங்க ஏதோ ஒன்று நடத்துகிறாங்க, நம்ம ஏதோ ஒன்று கவனிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் உட்காந்துருப்பீங்க. அது அவங்க என்ன நடத்துகிறாங்க அப்படின்றது உங்கள் மைண்டில் போய் ஸ்டோர் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அந்த டைம் எடுக்கிறதுக்குள்ளே பீரியட் முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸாக என்ன நடத்த போகிறாங்க அப்படின்றத கொஞ்சம் ஒரு ஐடியாவாக, ஸோ இந்த டாப்பிக்லாம் தான் நடத்த போகிறாங்க, இந்த லெசனில் இந்த டாபிக் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ப்ரீவியஸாக அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ்க்கு போங்க. ஸோ இப்படி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க என்ன நடத்துகிறாங்கன்றது நம்ம மைண்டுக்கு தெரியும். நம்ம மைண்ட் ரெகக்னைஸ் பண்ணும், ஓ இந்த டாபிக் தான் எடுக்கிறாங்க, இதை நம்ம நேற்று பார்த்தோம் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட் என்ன பண்ணும், அதை ரெகக்னைஸ் பண்ணிக்கும். ரெகக்னைஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும், ஸோ மிஸ் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கவனிப்போம். அதை ஸோ கவனிக்காமலே இருக்கிறதுக்கு கொஞ்சம் கவனிக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த ஒரு இதுக்காக தான். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ப்ரீவியஸாக என்ன நடத்த போகிறாங்க அப்படின்றத பற்றி ஒரு ஐடியாவோட கிளாஸுக்கு போகிறது. நெக்ஸ்ட் ஸ்டெப், லிசன் டு தி டீச்சர். ஸோ உங்கள் மிஸ் ஏதாவது ஒன்று நடத்துகிறாங்க அப்படின்னா அது என்னன்னு சொல்லி கவனிங்க, கேளுங்க. எனக்கு புரியவே புரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவனிக்காமலே இருந்தீங்க அப்படின்னா அது கடைசி வரைக்கும் புரியாது தான். ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க அட்லீஸ்ட் அதை என்ன பண்ணணும், லிசனாவது பண்ணணும். அந்த டைமில் உட்காந்து புக்கில் கலர் அடிக்கிறது, இல்லை வெளியே யாராவது போகிறாங்களா வராங்களான்னு சொல்லி பார்க்குறது, ஃபேன் எப்படி சுற்றுதுன்னு பார்த்துட்டு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நோட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த லெசன் புரியாது. ஸோ ட்ரை டு லிசன் டு தி டீச்சர். அதே மாதிரி அவங்க சொல்கிற கான்செப்ட் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். புரியல அப்படியா அது அந்த புக்லேயே அதை மார்க் பண்ணி வைங்க, இந்த கான்செப்ட் இன்னும் நமக்கு புரியல, ஸோ தட் நம்ம இதை இன்னும் ஏதாவது பார்த்து ரெஃபர் பண்ணணும், இல்லை திரும்ப அந்த மேம் கிட்டே போய் கேட்கணும், இல்லை சார் கிட்டே கேட்கணும், இந்த மாதிரியே ஏதாவது ஒரு இது மார்க்கிங் புக்கில் பண்ணி வைங்க. சாதாரணமாக இந்த கெமிஸ்ட்ரி புக்கை பார்த்தோம் அப்படின்னாலே அது யூஸ் பண்ண புக் மாதிரியே இருக்காது, புதுசாக இருக்கும். அது எடுத்து படித்தா மட்டும்தானே அது யூஸ் பண்ண புக்கு மாதிரி இருக்கும். உங்கள் புக்கு புதுசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை தொடவே இல்லைன்னு அர்த்தம். புக்கை யூஸ் பண்ணுங்கள், மார்க் பண்ணுங்கள், இம்பார்ட்டண்ட் அப்படின்னா அந்த இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போடுங்க, அண்டர்லைன் பண்ணுங்கள், இந்த மாதிரி விஷயங்களும் உங்கள் புக்கில் பண்ணுங்கள். இது எப்போ பண்ணணும் அப்படின்னா டீச்சர் லெசன் நடத்தும் போது தான் பண்ணணும். ஸோ ட்ரை டு லிசன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ரைஸ் அப் இஃப் யூ ஹாவ் டவுட்ஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதை அந்த கிளாஸ்லேயே எழுந்து கேளுங்க. எனக்கு இந்த கான்செப்ட் புரியல, திரும்ப நடத்துங்கன்னு சொல்லி கேளுங்க, தப்பே கிடையாது.
இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்க, இல்லை இது கூட தெரியலையா அப்படின்னு சொல்லி நினச்சிடுவாங்க. அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ஹெசிடேஷனுமே உங்களுக்கு வந்து வேண்டாம். ஸோ உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த டீச்சர் அங்கே இருக்காங்க. அப்போ புரியல அப்படின்னா அது உங்களுக்கு தானே தெரியும், நமக்கு இந்த கான்செப்ட் புரியல அப்படின்னு டீச்சருக்கு தெரியாது. அப்போ நீங்கள் அதை கேட்கும் போது தான் உங்களுக்கு தெரியும், ஓகே இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியல, நம்ம திரும்ப நடத்தணும்னு சொல்லிட்டு இன்னும் டீப்பாக அதை வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்க வந்து நடத்துவாங்க. ஸோ எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் அந்த டவுட்டை வந்து கிளாஸ்லேயே வந்து கேட்டுருங்க. அண்ட் அதே மாதிரி உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்காதீங்க. இல்லை ஏதாவது நினச்சிடுவாங்க, நம்ம பாட்டுக்கு இருக்க இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுவோம், அப்படிலாம் கிடையாது. ஸ்கூலுக்கு எதுக்கு போகிறோம், ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஏதோ ஒன்று படிக்கிறதுக்காக போகிறோம். அப்போ அங்கே ஒன்று புரியல அப்படின்னா அது ஸ்கூலில் அந்த டீச்சர்கிட்ட தான் கேட்கணும் நீங்கள். ஸோ தைரியமாக உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வந்து, ஓகே இந்த டவுட் இருக்குது அதை கேளுங்க. கிளாஸில் கேட்க ஒரு மாதிரி இருக்கா, ஓகே உங்களுக்கு ஃப்ரீ டைம்லாம் இருக்கும், இன்டர்வலில் லஞ்சில் இந்த மாதிரி டைமில் போயிட்டு எனக்கு இந்த கான்செப்ட் புரியல மேம், இல்லை இந்த கான்செப்ட் புரியல சார், எனக்கு இன்னொரு வாட்டி அதை நடத்துங்க அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லுங்கள், தப்பே கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டேக் நோட்ஸ். ஸோ நோட்ஸுன்றது வந்து இந்த கிளாஸ் ஒர்க் எழுதுறது அதெல்லாம் கிடையாதுங்க. இப்போது டீச்சர் நடத்துகிறாங்க அப்படின்னா அதை லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு புரிகிற மாதிரி, நமக்கு புரிஞ்ச மாதிரி நம்ம நோட்ஸ் எழுதுவோம். இட் மேபி இன் யோர் லாங்குவேஜ். உங்களுக்கு தமிழ் தான் கம்ஃபர்டபுள்னா உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்கள் தமிழில் எழுதுங்க, இல்லை தமிழ் இங்கிலீஷ் கலந்து எழுதுங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு நோட்டை வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அவங்க என்னென்ன நடத்துகிறாங்க அப்படின்றது அப்படியே ரன்னிங் நோட்ஸாக எழுதிக்கிட்டே வரணும். இதெல்லாம் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. அவங்க போர்டில் ஒரு சில விஷயங்களை எழுதுவாங்க, அந்த விஷயங்களை வந்து நோட் பண்ணுறது இந்த மாதிரி. இல்லை தனியாக நோட் போட்டு எழுத கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உங்கள் புக்லேயே வந்து அந்த டாபிக் பக்கத்தில் இந்த மாதிரி ரன்னிங் நோட்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரிவைஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புக்கை பார்க்கும்போது இவ்வளோ பெரிய லெசனாக, இவ்வளோ பேஜஸ் இருக்கா, இவ்வளோ பேஜஸ் படிக்கணுமான்னு சொல்லி தோணும். ஸோ இதை வந்து கிளாஸில் நடத்தும் போதே நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு 2 or 3 பேஜஸ்லேயே முடிஞ்சிடும். ஸோ அந்த எல்லா கான்செப்ட்டுமே அதுலேயே முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறது வந்து உங்களோட லேர்னிங்கை வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நோட்ஸ் எடுக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னா இனிமேல் அந்த பழக்கத்தை வந்து ஏற்படுத்திக்கோங்க. இல்லை எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், அதுக்கு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். நீங்கள் எழுதின நோட்ஸை அப்பப்போ நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை கம்பேர் பண்ணி படிங்க. கம்பேர் பண்ணி இந்த சென்ஸ் நீங்கள் எடுத்திருக்க நோட்ஸும் புக்கும் வச்சு கம்பேர் பண்ணி இந்த கான்செப்ட் இப்படி இருக்குது, இந்த கான்செப்ட் இப்படி இருக்குன்னு சொல்லி கம்பேர் பண்ணி படிங்க. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாகும் உங்களோட ஒர்க், உங்களோட பர்டன் வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஈக்குவேஷன்ஸ். ஸோ கெமிஸ்ட்ரினாலே இந்த ஈக்குவேஷன்ஸ் இல்லாமல் இருக்காது. அந்த ஈக்குவேஷன் பார்த்தாலே ஒரு சிலருக்கு கடுப்பாகும். ஆனால் என்ன தான் கடுப்பானாலும் நீங்கள் அந்த ஈக்குவேஷனை படித்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ ஈக்குவேஷன்ஸ் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஈக்குவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு சில கெமிக்கல் ஃபார்முலாஸும் இருக்கும், கெமிக்கல் நேம்ஸும் இருக்கும். ஸோ நீங்கள் கெமிக்கல் ஃபார்முலாஸ் அண்ட் கெமிக்கல் நேம்ஸை ஃபஸ்ட்டு படித்து தெரிஞ்சுக்கணும். இது தெரியாமல் நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் ஒரு நாள் புரியும், அடுத்த நாள் அது புரியாது, திரும்ப புதுசாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த கெமிக்கல் நேம்ஸ், கெமிக்கல் ஃபார்முலாஸ்லாம் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணுங்கள், உங்கள் மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஒரு லெசனுக்கும் லெசன் எண்டில் இதில் வந்து நம்ம இந்தந்த கெமிக்கல் நேம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், இந்தந்த கெமிக்கல் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த ஈக்குவேஷன்ஸ் வருது அப்படின்றத ஒரு பேப்பரில் எழுதுங்க. பேப்பரில் எழுதி அந்த புக்கிலே நீங்கள் பேஸ்ட் பண்ணாலும் ஓகே தான், இல்லை உங்கள் ரூமில் பேஸ்ட் பண்ணலாம். நீங்கள் அடிக்கடி பார்க்குற இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள், இல்லை உங்கள் கிளாஸ் ரூம்ஸ்லேயே கூட ஒரு சார்ட் மாதிரி மேக் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் லஞ்ச் சாப்பிடும்போது அதை ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம், ஃப்ரீ பீரியடில் அதை பார்க்கலாம். அப்போ நீங்கள் அடிக்கடி பார்க்கும்போது அது வந்து உங்கள் மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ தட் உங்களுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்பப்போ படிச்சிட்டிங்க அப்படின்னா அது ஒரு பேர்டனாக லாஸ்ட்டில் வந்து நிறையா இருக்காது. ஏன்னா அப்பப்போ நம்ம படிச்சிடுறோம் இல்லையா. நீங்கள் எல்லாமே போஸ்ட்பான் பண்ணிட்டா கடைசியாக படிக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு பேர்டனாக தான் இருக்கும். அண்ட் அன்னைக்கு நைட்டு படித்த மாதிரி இருக்கும், அடுத்த நாள் அது வந்து மறந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப், குரூப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட சும்மா கதை பேசுகிறது, வீட்டில் நடந்த விஷயத்த பேசுகிறது, ஏதாவது மூவிஸ் பற்றி பேசுகிறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ஹேவ் சம் டிஸ்கஷன். அந்த இடத்துல நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லித்தாங்க, நீங்கள் அந்த இடத்துல டீச்சராக மாறுங்க. நீங்கள் படிக்கிறத விட அதை இன்னொரு பேருக்கு நீங்கள் சொல்லித்தரீங்க அப்படின்னா அது இன்னும் ஈஸியாக நமக்கு வந்து புரிஞ்சிடும். ஏன்னா நமக்கு புரிஞ்சால் மட்டும்தான் அது இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஹேவ் சம் குரூப் டிஸ்கஷன்ஸ், கிளாஸ்லேயே வந்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் எனக்கு இந்த டாபிக் பார்த்தேன், உனக்கு நான் சொல்லித்தரவான்னு சொல்லி நீங்கள் வாலண்டரியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு சொல்லித்தாங்க. நான் படித்ததை மற்றவங்க சொல்லி கொடுத்தா எனக்கு மார்க் வராது, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லித்தர யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து இன்னும் நல்லா வந்து புரிஞ்சுக்க முடியும். சொல்லுவாங்க 10 வாட்டி படிக்கிறத விட ஒரு வாட்டி எழுதி பார்க்குறது நல்லதுன்னு சொல்லிட்டு. ஸோ 10 வாட்டி படிக்கிறதும் 2-3 வாட்டி எழுதி பார்க்குறத விட இன்னும் 2 பேருக்கு சொல்லிக் கொடுக்குறது இன்னும் நல்லது. ஸோ நீங்களும் படிங்க, கூட இருக்கவங்களுக்கும் படிக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப், எக்ஸாமுக்காக மட்டும் படிக்காதீங்க. சம்திங் யூ ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் இட். நீங்கள் இப்போ வந்து நல்லா படிக்கிறீங்க, இந்த பேசிக்ஸ்லாம் நல்லா படிக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து காலேஜ் போகிறப்பையோ இல்லை ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண போகிறீங்க, இல்லை நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப
யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை நல்லா எவ்வளோ தூரம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மேலே போக 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 உங்களுக்கு டாபிக்ஸ் எல்லாம் ரொம்ப டஃப்பாக தெரியாது, கஷ்டமாக தெரியாது. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் படிக்காமல் ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து படிங்க. அப்படி படிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் எக்ஸாம் வந்தால் மட்டும் படிக்க மாட்டீங்க, நீங்கள் ரெகுலராக வந்து படிப்பீங்க. ஸோ ரெகுலராக படிக்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். எக்ஸாம் டைமில் மட்டும் படித்தோம் அப்படின்னா நம்மளால நிறையா மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ ரெகுலராக படிங்க, உங்களோட பேசிக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுங்கள். கம்மிங் டு தி மெயின் பாயிண்ட். ஸோ இதுதாங்க ரொம்ப முக்கியமே. ஸோ இதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். இந்த லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு லெசனை நீங்கள் ப்ரொசீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த லெசனில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரண்ட்டில் ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க, இது நீங்கள் இந்த லெசனில் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணால் அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ அது வந்து படித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து லெசன் ப்ரொசீட் பண்ணுங்கள். அப்போ தானே உங்களுக்கு தெரியும் இந்த லெசனில் நம்ம என்ன படிக்க போகிறோன்றதே. அடுத்து சம்மரி. ஓகேங்களா? ஸோ இந்த சம்மரி வந்து ஒரு லெசனோட லாஸ்ட்டில் இருக்கும். அந்த லெசன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சம்மரி என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லெசன் வந்து ஒரு 10 பேஜஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மொத்தமாக நீங்கள் என்ன படிச்சிங்க அப்படின்றத கன்சாலிடேட் பண்ணி அதோட சம்மரியை வந்து லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ் எல்லாமே அதில் கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு ரீகாலிங் பார்ட் மாதிரி. ஸோ கண்டிப்பாக அந்த சம்மரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. அடுத்தது வந்து பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். ஸோ என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம், நீங்கள் இதெல்லாம் மறக்கவே கூடாது அப்படின்றத அந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து 1 மார்க்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது, 2 மார்க்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது, 3 மார்க்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அதில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். ஸோ அதையும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம்ஸ். நம்ம ஜென்ரலாக தியரியே படிச்சுட்டு அந்த ப்ராப்ளம்ஸை வந்து நெக்லெக்ட் பண்ணிவிடுவோம். இல்லை, பண்ணாதீங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஒரு மார்க் பூஸ்டிங் சிஸ்டமாக தான் அங்கே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தியரியில் வந்து நமக்கு மிஸ்டேக்ஸ் வரதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது. இப்போ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதை எப்படி அப்ரோச் பண்ணணுன்ற மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமே. ஸோ ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போங்க. அண்ட் தென் 1 மார்க்ஸ். இந்த 1 மார்க்ஸை மட்டும் எந்த சப்ஜெக்ட்டும் இல்லை, எந்த சப்ஜெக்ட்டுமே நம்ம அந்த 1 மார்க்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கவே மாட்டோம். நம்ம தியரின்னு சொல்லிட்டு 2 மார்க் 3 மார்க் இந்த மாதிரி தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோமே தவிர 1 மார்க்கை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவோம். ஸோ தட் நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னா இன்றைக்கி வந்து 1 மார்க் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்போம். இல்லை, 1 மார்க் வந்து உங்களுக்கு மார்க் நிறையா பூஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஏரியாவே அந்த 1 மார்க் தான். நீங்கள் படிக்கிற பசங்களா இல்லை ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னு சொல்லி டிசைட் பண்ணுறது அந்த 1 மார்க் கேட்டகரி தான். ஸோ கிவ் மோர் கான்சன்ட்ரேஷன் டு 1 மார்க்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ராக்டிஸ். ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட மார்க்ஸை நம்ம வந்து பூஸ்ட் பண்ண முடியும், உங்களை நீங்களே அனலைஸ் பண்ண முடியும். ஸோ நமக்கு எங்கே வீக்காக இருக்கும், எங்கே நம்ம இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எங்கே தெரிஞ்சுப்போம் அப்படின்னா டெஸ்ட் எழுதினா மட்டும் தான் தெரிஞ்சுப்போம். ஸோ ஸ்கூலில் எக்ஸாம் வச்சா மட்டும் தான் நான் படிப்பேன், கிளாஸில் டெஸ்ட் வச்சா மட்டும் தான் படிப்பேன் அப்படி இல்லாமல் நீங்களே ஒரு லெசன் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்களே உங்களை செல்ஃப் அனலைஸ் வந்து பண்ணிக்கோங்க. நீங்களே உங்களுக்கு வந்து ஒரு கொஷின் பேப்பர் மாதிரி செட் பண்ணி நீங்களே அதோட டெஸ்ட் வந்து நீங்களே எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ். ஸோ இந்த டெஸ்ட்டு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். தட்ஸ் இட்டுங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக கெமிஸ்ட்ரியில் ஒரு நல்ல மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். நீங்களும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லி நம்புனீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.